இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, இன்றைக்கி மீன் எதுவும் செய்ய வேணாம், சிக்கனே எடுத்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலைல டிஃபன் முடிச்சுட்டு சிக்கன் கடைக்கு போயாச்சு. இது வந்து ஹோல்சேல் கடை, எப்பவுமே இங்கே தான் வாங்குவோம். அதனால் கடைக்கு போயிட்டு சிக்கனும் முட்டையும் வாங்கிட்டு வந்திருந்தோம். இங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஒரு 50 பைசா இங்கே கம்மியாக இருக்கும் அதனால். அதுக்கப்புறம் வீட்டில் வந்து காய்கறி இல்லாது, தக்காளி மட்டும் இல்லை, காய்கறிலாம் இருக்கறனால தக்காளியும் வாங்கிட்டு, அதுக்கப்புறம் வர வழி எல்லாமே வந்து எண்ணெய் காய்ச்சி கேட்டிருந்தாங்க ஒருத்தங்கிட்ட நம்மக்கிட்ட. அதனால வந்து அவங்களுக்காக கொடுக்கறதுக்காக செம்பருத்தி பூ வந்து நம்ம வீட்டில் கிடைக்காது. அதனால் செம்பருத்தி பூ, ஒத்த செம்பருத்தி தான் வேணும். அதனால் செம்பருத்தி பூ, துளசி, கற்றாழை இது எல்லாமே வந்து வர வழியில் பார்த்துட்டே தேடிட்டே வந்துட்டே இருந்தோம். எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம நினச்சபடியே வந்து கற்றாழை, செம்பருத்தி, துளசி மட்டும் தான் ரோட்டில் இருந்தது. யாரும் கேட்க மாட்டாங்க. மற்றபடி வந்து வீட்டுக்கு ஓரத்தில் இருக்கும் பார்த்தீங்களா, அதை தான் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஆள் இருந்தால் கேட்டு வந்திருப்போம். ஆள் இல்லைனாலும் நாங்களே பறிச்சுட்டு வந்துட்டோம். இது எல்லாமே போட்டு தான் நம்ம வந்து எண்ணெய் காய்ச்ச போகிறோம். அதுக்குள்ளே மதியானம் லஞ்ச் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் தொக்கு, ரசம், வெள்ளை சாப்பாடு. ரொம்ப சூப்பரான காம்பினேஷன். ரொம்ப நல்லா இருந்தது. எண்ணெய் காய்ச்சத்துக்காக இரும்பு கடாயை காய வச்சுருக்கேன். எண்ணெய் காய்ச்சும் போது கண்டிப்பாக இரும்பு கடாயில் தான் காய்ச்சணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். அந்த இரும்பு சத்தம் அது கூட சேர்ந்து இறங்கும். இது வந்து நம்ம அரைச்சி வச்ச விழுது எல்லாமே போட்டு ரோஸ்மெரியும் அரைப்பு பவுடரும் போடுறேன். இறக்கி வச்சதுன்னா இன்னும் கொஞ்சம் பொருட்கள் எல்லாமே போட்டு தான் செய்வோம். இது வந்து 1 லிட்டர் அளவுக்கு செஞ்சுட்டு இருக்கேன். இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கும்போது பவித்ரா வந்து இன்விடேஷன் வைக்க வீட்டுக்கு வந்திருந்தா. ரொம்ப ஹாப்பி. என் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேருக்குமே கல்யாணம் ஆக போகுது இந்த வருஷம் தொடங்குனதும். நீங்களும் வந்து அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுங்கள். இது வந்து பவித்ராவோட இன்விடேஷன். நீங்கள் ப்ரேயர் பண்ணும்போது அவளோட மேரேஜுக்கும் ப்ரேயர் பண்ணுங்கள்.